செயல் வகை. அது என்ன பொருள் செயல் வகை? பொருள் என்ற சொல்லுக்கே 11 பொருட்களை திருவள்ளுவர் திருக்குறளில் தருகிறார். அகர முதலி செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி சொல்வது என்னவோ 26 பொருட்கள் சொல்லப்படுகின்றன. உங்களுக்கு தரப்பட்ட தாளிலே அவை குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் உங்களுடைய மேலான பார்வைக்கும் கவனத்திற்கும் கொண்டு வருகின்றேன். ஏன் பொருள் செயல் வகை என்று சொல்லும்போது சொல்லுக்குள் நுழைவோம். முதலிலே பொருள் என்று சொல்லும்போது இத்தனை பொருட்கள், இத்தனை அந்த சொற்களுக்கு பொருள் இருக்குமே. ஆனால் அந்த மொழி கடந்து வந்த வழி எவ்வளவு நீண்ட தொலைவு என்பதும், எவ்வளவு செழிப்பு நிறைந்த மொழி என்பதையும், அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்பதையும் எண்ணி நாமெல்லாம் பெருமிதம் கொள்ளலாம். அல்லாக்கால் இத்தனை பொருட்கள் ஒரு சொல்லுக்கு இருக்க முடியுமா, வந்திருக்க முடியுமா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பதையும் நாம் இவ்வேளையில் மறந்துவிடக் கூடாது தோழர்களே. சரி, பொருள் செயல் என்று பொருள் செய் வகை என்று சொல்லாமல் செயல் வகை என்று திருவள்ளுவர் பெருமகனார் ஏன் சொல்லி சென்றுள்ளார் என்பதை பற்றியும், இந்த செய் என்று சொன்னால் வினைச்சொல், செயல் என்று சொன்னால் தொழிற்பெயராக செய்தல் என்பதனுடைய சுருக்கமாக செயல் என்று கொள்ளலாம். செய்கை என்று சொன்னால் பெயர் சொல்லும் என்றும் கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே இந்த செயல் என்பதற்கு நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். அதற்கு அடுத்தாற் போல வகை என்று சொன்ன உடனே நமக்கு பொருள் தெரிவதில்லை. வகுத்தல் கூட்டல் ஐதான் வகை. பகு என்று கூட்டல் ஐதான் பகை என்று சொல்லுவது போல, பிரிந்து நிற்பது போல, பிரித்து நிற்பது போல. வகு என்று சொன்னால் வகு கூட்டலை வகை, பகு கூட்டலை பகை, தொகு கூட்டலை தொகை என்பது போல ஒவ்வொன்றையும் வகுத்து கொள்ளுதல். கிளாஸ் என்று சொல்லுகிறோம், கிளாசிபிகேஷன் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அதனை போன்றதுதான் இந்த வகை என்பது. இந்த வகைகள் எத்தனையாக கொள்ளலாம் என்பதெல்லாம் ஒரு மன்னனுக்கு சொல்லுவது போல வகை வகையாக இந்த வரிகளை பற்றி சொன்னார். அக்காலகட்டத்தில் மன்னன் வெறும் வரியை மட்டும் வாங்கி கொண்டு தண்டிக் கொண்டு வாழ்ந்துவிட முடியாது. மக்களுக்கு தேவையானவற்றையும் செய்து தீர்தல் வேண்டும் என்று அவனுக்கு கட்டளை உள்ளது என்பதையும் இந்த வேளையிலும் நாம் எண்ணி பார்த்தல் வேண்டும் தோழர்களே. எனவே இந்த வகு என்று சொல்லுகின்றோம், வகை என்று சொல்லுகின்றோம், பகு என்று சொல்லுகிறோம், பகை என்று சொல்லுகின்றோம், தொகு என்று சொல்லுகின்றோம், தொகை என்று சொல்கின்றோம். அதனை போன்றுதான் மிகு என்று கூட்டல், மிகு கூட்டலை மிகை. இந்த மிகுதி இருந்து கு என்ற எழுத்தை விட்டு ஆதி நீடல் என்ற பொருளிலே மீ நீண்டு மீதி என்று நம் வழக்கிலே புழங்கிக் கொண்டே வருகின்றோம் பொருள் அறியாமலே. எனவே தலைப்பில், அதிகாரத்தின் தலைப்பின் சொற்களை மிக எளிமையாக நாமெல்லாம் விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் பட்டியலிட்டு அதனை உங்கள் பார்வைக்கும் தந்துள்ளேன் நண்பர்களே. மிக மிக எளிமையான சொற்களை கொண்டு யாக்கப்பட்ட குறள் திருக்குறள். அதனுடைய பொறுமைகள் வெவ்வேறு வகையாக இருந்தாலும் 133 வகைகளுக்குள் அடக்கி கொண்டிருக்கின்ற புலவர் பெருமகனை, திருவள்ளுவர் பெருமகனாரை நாம் நினைத்து கொள்ளுதல் வேண்டும். தமிழர் மட்டும்தான் தமிழிலே யாக்கப்பட்டுள்ள திருக்குறளின் அருமை பெருமைகளை அறியாமல் இருக்கின்றோம். மேயாக சொல்ல போனால் அது வேற்று மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட பின்னர்தான், அதுவும் இந்த கல்கத்தாவில் வந்து இறங்கிய வெள்ளையன், சரபோஜி மன்னர் ஆகியோருடைய விழிப்பு உணர்வால், பிறகு ஆங்கிலர் மொழிபெயர்ப்பால் நாம் எல்லாம் திருக்குறளை, நம்மிடையே இருந்த திருக்குறளை அறிந்து கொண்டோம் அல்லவா? சரி, பொருள் செயல் வகை என்று சொன்ன பிறகு பொருளை செய்வது பற்றி இந்த அதிகாரத்துக்குள் முதல் 3 குறட்களிலே வள்ளுவர் மிக அருமையாக பொருளின் சிறப்பு பற்றி குறிப்பிடுகிறார். அடுத்த 3 குறள்களிலே
அதனை ஈட்டும் வகை பற்றி சொல்லுகின்றார். நிறைவாக உள்ள 4 குறள்களிலும் அவற்றினுடைய பயன் என்ன என்பதை தன் குறளிலே மிக அருமையாக செகுத்துள்ளார், செதுக்கியும் உள்ளார் திருவள்ளுவர். இந்த 10 குறள்களும் பொருளினுடைய அருமை, பெருமை, ஆற்றல், தேவை ஆகியவற்றை தொகுத்து தருகிறது நமக்கெல்லாம். எனவே நாம் எல்லோரும் அறிவோம். கல்வியா, செல்வமா, வீரமா என்று திரைப்படத்தை பற்றி மட்டும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். திருக்குறள் சொன்னதை தெரிந்து வைத்திருக்கின்றோமா? தவறிவிட்டோம். இருப்பினும் பிழை இல்லை. இனியேனும் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும், மற்றவருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற வேட்கையில்தான் நம்முடைய புதுமை இலக்கிய தென்றலிலே தொடர் பொழிவாக இந்த திருக்குறள் பொழிவினை அமைத்து தந்துள்ளனர். அதனுடைய இப்புதுமை இலக்கிய தென்றலின் தலைவராக விளங்கும் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் குறள் நெறி என்ற திங்கள் ஏட்டின் சிறப்பாசிரியராகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நேற்று ஒரு இணைய வழியிலே படிக்கும்போது தெரிந்து கொண்டேன். அவரை நேரில் அதற்கென பாராட்டியும் விட்டேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. எனவே பல்வேறு வகைப்பட்ட நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, நாம் அறிந்து கொள்ளவில்லை. இருப்பினும் இந்த நல் வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு நன்றி பாராட்டி அடுத்ததுக்காக செய்வோம். இந்த பொருட்பாலினை பல்வேறு ஆசிரியர்களும் பல்வேறு வகைப்படுத்தி கொண்டுள்ள நிலையிலும் இயல்களை பற்றி சொல்லும்போது 7 இயலாக ஒரு உரையாசிரியர் பகுத்து கொண்டுள்ளார். அரசியல், அமைச்சியல், அரணியல், கூழியல், படையியல், நட்பியல், குடியியல். இந்த திருக்குறளை பற்றி சொல்லும்போது வாழ்வு நெறிக்கு வழிகாட்டிய வள்ளுவர் தந்த செந்தமிழ் பூங்காவில் மனம் பரப்பும் சிந்தனை மலர் திருக்குறள் என்று ஒருவர் சொல்கிறார். மற்றொருவரோ கரும்பை சாறு பிழிந்து சாற்றை கட்டியாக்கி தந்தது போன்ற சொற்கட்டும் பரந்த பொருளை சுருக்கி தந்தும் படிப்போர் மனத்தில் கருத்து பதியும் வண்ணம் தெளிவாகவும் விளக்கமாகவும் படைத்து இருப்பது திருக்குறள். திருக்குறள் உலகினர் வாழ்வுக்கு வளம் செழிக்கும் பல்பொருட்களஞ்சியம் என்றெல்லாம் திருக்குறளின் பெருமையை போற்றிக் கொண்டே ஒவ்வொரு உரையாசிரியரும் விரும்பிற்கு ஏற்ப படைத்திருக்கின்றனர் என்பதையும் அறிந்து கொண்டு இந்த அதிகாரத்தின் முதல் குறள் ஆன பட்டியலை பார்வையிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்னன் அவர்கள் தற்போது வெளியிடப்பட்டு திறனாய்வு செய்ய பெற்ற நன்னனுடைய உரையிலே ஒரு வகை என்னவெனில், முதலில் மூல பாடம் என்று தருகின்றார், பிறகு உரைநடை பாடம் என்று தெரிவிக்கின்றார். பலர் மற்றோர் பொருள்கோள் முறை என்று சொல்லுகின்றனர். அதனையே பொருள் கொள்ளுவதற்கு எப்படி சொற்களை வரிசைப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும் என்ற அடிப்படையிலே பொருள்கோள் ஆகும். அதற்கும் அடுத்தாற்போல அவர் விளக்கம் என்று சொல்லுகின்றார், கருத்து என்று சொல்லுகின்றார். இவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் வகையிலே ஒவ்வொன்றாக நாம் செல்வோம். அதனை போன்றே முதுமுனைவர் இளங்குமரனார் மிகச் சிறப்பாக தன்னுடைய பட்டறிவினை வாழ்வியல் விளக்க உரையாகவும் தந்துள்ளார். ஏறத்தாழ 6 தொகுதிகளில் 1330 அருங்குறள்களுக்குமான வாழ்வியல் உரையையும் தந்துள்ளார் என்பதையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே. இந்த முதல் குறள் பொருளுடைய அருமையை புரியாதவர்கள், வாழ்க்கையில் அறியாதவர்கள் அல்லர் நாமெல்லாம். ஆனால் பில்கேட்ஸ் சொல்லுவது போன்று ஏழையாக பிறந்தது நம் குற்றம் அல்ல, ஆனால் சாகும்போது ஏழையாக சாவது என்பது நம் பிழை என்பதனை ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் என்று
பில்கேட்ஸ் பல கோடி பொருள் ஈட்டிய பில்கேட்ஸ் சொன்னதை நாம் எல்லாம் இங்கு மறந்து விடுதல் கூடாது, அறிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏன் பொருளை பற்றி ஐயா கூட சொன்னார், நெருப்பில் கூட வாழலாம், நெருப்பிற்கு இடையிலே அமர்ந்து கொண்டு கூட வாழலாம் என்று வள்ளுவர் சொல்லுகின்ற அளவிற்கு. ஆனால் இந்த பொருளின்றி வறுமையினுடைய கொடுமை, வருவை தருகின்ற வறுமை என்பதை நெருப்பு என்றே வள்ளுவர் குறிப்பிடுகிறார் என்றெல்லாம் தன்னுடைய தலைமை உரையிலே ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். அதனை போன்றே இந்த முதல் குறள், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். இந்த சொற்சிலம்பம் ஆடுவதிலே திருவள்ளுவருக்கு ஈடு இணையாக வேறு எவரையும் சொல்லிவிட முடியாது. ஒரே சொல் புரண்டு புரண்டு வந்து வெவ்வேறு பொருள்களை தரும் வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த குறளை கண்டு இந்த குறளினுடைய பொருளுக்கு செல்வோம். பொருள் அல்லவரை, அல்லவர் வேறு, இல்லவர் வேறு, அற்றவர் வேறு என்றெல்லாம் ஆழமாக பொருள் சொல்லுவதற்கு எனக்கு விருப்பம் இருப்பினும், பொருள் அல்லவரை என்பது பொருள் இல்லாதவரை என்றே நேரடியாக கொள்ளலாம். பொருள் அல்லவரை என்றால் என்ன பொருள்? பொருள் இல்லாதவனை என்று சொல்லும் போது எந்தெந்த வகையிலே, உடைமையா, செல்வத்தையா, உடல் நலத்தையா என்பது போல 26 பொருட்களில் ஏதேனும் ஒரு பொருளை சொல்லும் போது அந்தந்த குறளுக்கு, அந்தந்த பொருளுக்கு ஏற்ற குறள் என்ன என்பதையும் அதிலே குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே உலகிலே உள்ள மக்களை இருவேறு புரிய இருப்பவர் இல்லாதவர். பட்டுக்கோட்டை கல்யாண சொந்த வசதி இருப்பவன் தரமாட்டான், இல்லாதவன் விடமாட்டான். அந்த இல்லாதவன் என்பதைத்தான் அல்லவர் என்று சொல்லுவது போல பொருள் அல்லவரை, பொருள் இல்லாதவரை, அவரிடம் பொருள் இல்லை எனில் வேறு எல்லாம் அவரிடம் இருந்த போதிலும், அறிவு செல்வம் இருந்த போதிலும், ஆற்றல் செல்வம் இருந்த போதிலும், அதாவது வீரம் என்பது, மரம் என்பது இருந்த போதிலும் அவரை மதிக்க மாட்டார்கள், அவரை ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள் என்பதை தான், அவரை மதிக்க செய்கின்ற வேறு ஒரு பொருள் உண்டு என்பதை வள்ளுவர் சொல்கிறார். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் இதனை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று வரையறுக்கிறார். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது, அதோடு நிறுத்திக்கலாம் இல்லையா, இல்லை பொருள் இல்லை, வேறு எப்பொருளும் இல்லை, எல்லா பொருளும் அவரிடம் இருக்கின்றன. அறிவு செல்வம் இருந்தாலும் மன்னனிடம் சென்று கையேந்தி பரிசு பெற்றவர்கள் தானே. ஆனால் மன்னவன் புரவலராக இருக்கும் போது புலவர்கள் எல்லாம் செழித்தார்கள் என்பது மெய்தான். ஆனாலும் கூட கையேந்த வேண்டிய நிலையில் இருந்த புலவர்கள், ஆனால் திருவள்ளுவர் பெருமகனார் மட்டும்தான் எந்த புரவலரையும் பாராட்டி போற்றி புகழ்ந்து பொருள் ஈட்டியதாக எங்கும் வரலாறு எதிலும் புனைவுகளிலும் கூட இல்லை. இதனை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்பல ஆதாரங்களுடன், ஒவ்வொரு புலவராக ஆதாரங்களுடன் காட்டியிருப்பார். யார் யார் எப்படி எந்த புரவலரிடம் பெற்று பரிசில்களை பெற்றனர் என்பதையும் தன் வாழ்க்கையை நடத்தினர் என்பதையும் திருவள்ளுவர் ஒருவர் மட்டுமே தன் வாழ்நாள் முழுமைக்கும் எந்த புரவலரையும் சார்ந்து வாழவில்லை. அது மட்டும் அல்ல, அதற்கான சான்றுகள் உண்டா? உண்டு. அவருடைய குறளே சான்று. எந்த குறளிலும் எவரையேனும் புகழ்ந்து பாடியிருக்கிறாரா? கம்பர் பாடியிருக்கிறார், சடையப்ப வள்ளல் புரவலராக இருந்திருக்கின்றார் அவருக்கு. ஆனால் வேறு எவருக்கும் அப்படி இல்லை அல்லவா? அதனை போன்று, அதனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது வேறு எந்த பொருளும் என்று சொல்லுகின்றார். அறிவில்லாதவர் ஆனாலும் இந்த
தூசு என மதிக்கப்பட்டவரையும் மதிக்க செய்யும் பொருள் இது ஒன்றுதான், பொருள் ஒன்றுதான். இதற்கு ஒரு சிறு நிகழ்ச்சியை கூட, ஒரு சிறு கதையை கூட, ஒரு கற்பனை கதையை கூட சொல்லுவார்கள். ஒரு யானையானது ஒரு ஏரிக்கரையின் மீது நடந்து செல்கின்றது. ஒரு எறும்பு, கட்டெறும்பு அந்த யானையை பார்த்து, யானையே நில் என்று சொல்லுகிறது. யானை அதிர்ந்து நின்றது. என்னடா இது, பொடி எறும்பு நம்மை இவ்வுருவில் பெரிய நம்மை நிற்க சொல்வதால் உடனடியாக யானையிடம் எறும்பு சொன்னது, என்னிடம் பொருள் இருக்கிறது என்று சொன்னவுடன் தான் யானைக்கு புரிந்தது. ஓ, செல்வம் உள்ளதோ, நாம் வலுவிருந்தும் உடல் பருத்திருந்தும் பொருளாக இருந்தும் பொருட்படுத்தப்படாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோமே என்பதாக ஒரு கற்பனை உருவக கதையை சொல்வதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் நண்பர்களே. இவ்வேளையிலே இதனை வளையாபதி சொல்கின்றது. கலித்தொகையில் கூட பொருள் அல்லால் பொருளும் உண்டோ என்று கலித்தொகை கூறுகிறது. வென்றி ஆக்கலும் மே தகவாக்கலும் அன்றியும் கல்வியோடு அழகு ஆக்கலும். இந்த அழகை பற்றி இந்த நிலையிலே சொல்லும்போது பெண்டிர் இந்த அழகினை விரும்புவார்கள் என்ற ஒரு செய்தியும் இந்த இலக்கியங்களிலே பதிவாகி உள்ளது. குன்றினார்களையும், அதாவது குறைந்து விட்டாலும் தமிழ்ச்சொல்லினுடைய அருமை, மலைத்து நிற்க வைப்பது மலைப்பு கொள்வது மலை என சொன்னால் அதனினும் குறைந்து குன்றி இருப்பது குன்று என்று சொல்லுவதால் அவர் குன்று அனைவரையும் அவர்களையும் என்ன செய்வதாம், குன்று என ஆக்குவது, குறைந்தவர்களையும் குன்று என நிமிர்த்துவது, நிலைக்க செய்வது பொருள் என்று சொல்லுகின்றார். பொன்றும் சாகத்தினாய் பொருள் செய்யுமே என்று சீவக சிந்தாமணியும் தன் இலக்கியத்திலே பதிவு செய்திருக்கிறது, பொருளின் அருமையை கொண்டாடும் வகையிலே. அடுத்தது வாழ்க்கை என்பது பற்றி சொல்லும்போது, இந்த அறிவு பற்றி சொல்லும் போதும் நமக்கெல்லாம் ஒன்றினை தெளிவுபடுத்திக் கொள்ளுதல் வேண்டும். இரண்டு செய்திகள் தான் உண்டு. 6 அறிவு படைத்த மாந்தனிடம் கிடைப்பது ஒன்று இந்த தொழில்நுட்ப அறிவு சார்ந்தது, மற்றொன்று எவ்வளவுதான் அறிவில் உயர்ந்து நிலை நின்றாலும் கலை என்பது அவனை ஒட்டி வந்துள்ளது. வேறு 5 அறிவு உள்ள விலங்குகளிலும் காணப்படாத ஒன்று 6 அறிவு படைத்த மனிதனிடம் இருப்பது இந்த கலை. அறிவு என்று சொல்லும் போது, அறிவியல் என்று சொல்லும் போது அறிவியலை கணிதத்தோடு சேர்த்து கொண்டு அறிவியலை வைத்துக் கொள்ளுவோம். வாழ்க்கைக்கு அறிவியல் தேவையா, கலை தேவையா என்று எவரும் சொல்ல முடியாது. அறிவியலை எவருக்கு வேண்டுமானாலும் கற்பிக்க இயலும். கலை என்பது கற்பித்தால் நாட்டம் என்பது உண்டு. ஆப்டிடியூட் என்று சொல்லுவது போல கலை என்பது நாட்டம். கலையினால் ஈர்க்கப்படுவோம், எல்லோருமே ஈர்க்கப்படுவது மெய். ஆனாலும் அதனை கற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நாட்டம் என்று அல்லது ஆர்வம் என்பது தொடக்கத்திலே சிறிதளவேனும் தேவை. எனவேதான் அதனை ஆப்டிடியூட் என்று சொல்லுவது போல, அந்த பென்ட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவது போல, நமக்கு நாட்டம் இருக்குமே ஆனால் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் நமக்கு வரப்பெறும். அதுதான் இந்த கலைக்கும் அறிவியலுக்கும் பொறியியலுக்கும் கணிதவியலுக்கும் ஆன ஒரு சிறு வேறுபாடு. நாம் கலையால் அறிவியலை ஈர்க்கப்படுவதோடு அறிவியலால் ஈர்க்கப்படுவதனை விட கலையினால் ஈர்க்கப்படுவது என்பது மெய். ஆனாலும் கூட நமக்கு கலை என்பதை பயின்றிட நாட்டம் என்ற ஒன்று தேவை. இந்த கலை பற்றிய
அறிவு விலங்கினங்களிடம், ஐந்தறிவு உள்ள உயிரிகளிடம் இல்லை. ஆறறிவு படைத்த மனிதனிடம் மட்டும்தான் இந்த கலை என்ற உணர்வு என்பது உள் வருகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொறிவாயில், பொறி, புலம் என்ற 3 அடுக்கிலே இந்த புலத்திலே நாட்டம் வேண்டும் என்பதுதான் மட்டுமே ஒழிய மற்றது இது வரும், வராது, பெற முடியும், பெற முடியாது என்ற வேறுபாடுகள் எந்த வகையிலும் எவருக்கும் இல்லை. அறிவியல் கற்பிக்கப்படுவது போல கலையும் தற்போது கற்பிக்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் மாந்தனுக்கும் விலங்கினங்களுக்கும் உள்ள மாபெரும் வேறுபாடு அது மந்தையாக இருக்கும். நம் சிந்தையால் மாந்தன் வேறுபடுகின்றான். ஒவ்வொரு துளியிலும் நம்முடைய கலையினுடைய நாட்டமானது வேறுபட்ட நிலையில் உள்ளது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நமக்கு ஒரு பாடலை கேட்டவுடன் ஐயா கூட பாடி நமக்கெல்லாம் காட்டினா குரல் வளம் சற்று மிகையாக நன்றாக இருந்திருக்கும். இருப்பினும் அவருக்கு ஒரு நாட்டம் அந்த பாடலின் மீது, இசையின் மீது இருந்த காரணத்தினால்தான் நமக்கு உரையை விட்டு வெளிவந்து இசையாக முழங்கி காட்டினார். எனவே நமக்கு நாட்டமும் தேவை என்பதை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு அடுத்த குறளுக்கு செல்வோம் விரைவிலே. 752வது குறள். எவர் கையிலும் குறள் இருந்திருப்பின் நலமாக இருந்திருக்கும். எனவே இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இந்த இல்லார் என்று சொல்லும் போதே நம் தமிழிலே பொருள் விளங்கி விடுகிறது. பொருள் இல்லாதவர், அறிவில்லாதவர் என்ற வகையிலே பாகுபாடு செய்வது போல, வீரம் இல்லாதவர் என்று சொல்லுவது போல இல்லாதவர் என்று சொல்லும் போது இந்த அதிகாரத்தின் தலைப்பின் கீழ் வரும்போது செல்வத்தை குறிக்கிறது. செல்வம் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர். ஏன் வள்ளுவர் எல்லாரும் என்று சொல்லுகின்றார்? ஒரு வேடிக்கை என்னவெனில், செல்வன் இல்லாதவனை இகழ்ந்தால் சரி, எள்ளினால் சரி, எள்ளல் செய்தால் சரி. ஆனால் எள்ளல் செய்யும் போது தன்னிடம் பொருள் இல்லாவிட்டாலும் இவனை சொல்லுவான் என்ற வகையில்தான், என்பதற்காகத்தான் வள்ளுவர் எல்லாரும் என்று சொல்லுகின்றார். இந்த எள்ளல் என்று சொல்லும் போது கூட எண் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்று 424வது குறள் சொல்லுவது போலவே இந்த எள் என்ற சொல் தமிழன் அறிந்த எண்ணெய் வித்துக்களிலே மிகச் சிறியது எள் மட்டுமே. அந்த எள் அளவிலே மிகச் சிறியதாக இருந்ததால் எள்ளல் என்ற சொல்லும் பிறந்ததாக முதுமுனைவர் இளங்குமரனார் சொல்லுகின்றார். எனவே எள்ளுதல் என்று சொல்லும் போது அது இறைந்து கிடக்கும் போது ஒரு எள்ளினை பொறுக்கி எடுக்க எவரேனும் விழைவரா? அதனை போன்று அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவனை இகழ்வார்கள் என்று எள்ளுவார்கள், எள்ளி நகையாடுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா? இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வனும் எள்ளுவான், இந்த இல்லாதவனும் அந்த கூட்டத்திலே சேர்ந்து கொள்ளுவான் என்பதற்காகத்தான் எல்லாரும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. என்ன சிறப்பு செய்வார்கள்? புகழ்வார்கள், போற்றி புகழ்வார்கள். அவனிடம் பொருள் இருக்கின்ற ஒரே காரணம் பற்றி வேறு எத்தகு சிறப்பும் இல்லாவது இருப்பினும் அவனை போற்றி புகழ்ந்து வள்ளல் பாரி என்றுவார்கள், ஓரி என்று சொல்லுவார்கள். அவர்களை கண்டே இருக்க மாட்டார்கள். ஒரு திரைப்படத்திலே நம்முடைய கவுண்டமணியும் செந்திலும் பேசிக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுவான். அவன் கேட்பான், நீ எம்ஜிஆரை பார்த்துக்கேடா அப்படின்னுவான். அதனை போன்றுதான் ஒவ்வொருவரையும் பாரி என்று ஏத்துவர், ஏரி என்று ஓரி என்றெல்லாம் புகழ்வர். யார்? இல்லாதவனும் சேர்ந்து கொள்ளுவான், வேறு வகையற்றதில்லை. செல்வனும் சேர்ந்து புகழ்வான். ஏன்? தன்னிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்வனை இவனும் சேர்ந்து புகழ்வான். அதனால்தான் வள்ளுவர்
அங்கும் எல்லாரும் என்று சொல்லுகிறார். இருவேறு இடங்களிலுமே எல்லாரும். புகழ்வதற்கு முன்னிற்கின்றவர்கள் செல்வர்கள், இகழ்வதற்கு முன்னிற்கின்றவர்களும் இல்லாதவன் என்பது சிறப்பு என்பது வேறொன்றுமில்லை, புகழ்தல் தான். இந்த வாழ்க்கை நடைமுறையிலே கிணற்றிலே நீர் உள்ளது. அதனை முள்ளுவதற்கு கயிறு, ஏணி, இது நம்முடைய ராட்டினம் என்று சொல்லக்கூடிய ராட்டினம், தோண்டி அடியிலிருந்து கொண்டு வருவது, தோண்டுவது என்ற பொருளிலே தோண்டி என்று வாளி என்று சொல்லலாம். அது நீரை மொண்டு வந்து மேலே கொடுப்பது போல செல்வனிடம் இருக்கும் செல்வத்தை பெற்றுக்கொள்ள, பரிசாகவோ அன்பளிப்பாகவோ பெற்றுக்கொள்ள விரும்பி இந்த தோண்டியின் வாயிலாக நீரினை கிணற்றிலிருந்து மொண்டு கொள்ளுவதற்கு ராட்டினமும் கயிறும் பயன்படுவது போல என்ற ஒரு கருத்தினையும் எண்ணி பார்த்திடல் வேண்டும். இந்த நாலடியார் இந்த இல்லாதவனை பற்றி சொல்லும்போது, இல்லாதவனுக்கு எவரும் இல்லை, பொருள் இருப்பவனுக்கோ எல்லோரும் உறவினர்கள், அந்த பொருளினால் மட்டுமே உறவினர்களாக அமையக்கூடியவர் என்று நாலடியாரும் தன் பங்கிற்கு சொல்லுகின்றது. இங்கே தொண்டீச்சரம் என்ற இதிலே அப்பர் கூட பாடுகிறார், மாடுதான் இல்லெனில் பாடுதான் செல்வார் இல்லை, பாடுபடுபவர் எவரும் இல்லை, எல்லோரும் பாடுபடுவது என்பது செல்வத்திற்காகவே என்று அப்பர் பெருமானும் சொல்லுகின்றார். பொருள் உடையாரை புகழாதார் இல் என்று பழமொழி 400 தன் பங்கிற்கு சொல்லுகிறது. கெட்டோர்க்கு நட்டாரில் நண்பர்களும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். உறவு மட்டும் அல்ல, நண்பர்கள் கூட இந்த பொருள் இல்லாதவர்க்கு இல்லை என்று பழமொழி சுட்டுகிறது. எல்லோரும் செய்வர் சிறப்பு என்னும் சொல்லாலே என்று ஆதி உலாவும் சுட்டுகிறது. அதுக்கு அடுத்த குறளாக 753 குறளாக, பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று. இந்த பொருள் என்பது பொய்யா விளக்கம். பொய் என்றால் என்ன பொருள்? ஏதேனும் எந்த சொல்லிலிருந்து இச்சொல் கிடைத்திருக்கும் என்று எண்ணி பார்ப்போமா? பொய் என்பது பொல், உள்ளே ஒன்று சரக்கு இல்லை. வேர்க்கடலை வாங்கி வைத்திருப்போம் வீட்டில், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எறும்பு உள்ள அரிச்சிருக்கும், மேல் தோல் அப்படியே இருக்கும். எங்கேனும் பார்த்தா சுற்றி பார்த்தா கொண்ட கடலையில கூட அது மாதிரி இருக்கும். ஒரே ஒரு துளை மட்டும் இருக்கும், உள்ள ஒன்றுமே இல்லாமல் இந்த எறும்பானது அரித்து தின்றுவிடும். பார்ப்பதற்கு வேர்க்கடலை அப்படியே இருக்கும், எடுத்து பார்த்தால் தான் தக்கையா இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது. அதனை போன்றுதான் இந்த பொய் என்பது பொல் என்ற சொல்லிலே உள் ஈடு அற்றது. உள் நிறைந்திருந்தால் அது மெய், உள் ஈடு அற்றது. ஹாலோ பிளாக் எல்லாம் சொல்றோம் இல்லையா? ஏன் அந்த ஹாலோ பிளாக் எல்லாம் உள்ள ஒண்ணும் இல்லை, அதனால தான் அதுக்கு பேர் ஹாலோ பிளாக் என்று சொல்லுவது போல உள் ஈடு அற்றது பொல் தான் பொய்யா மாறுது. பொய் அந்த தன்மைக்கு தான் பொய்மை என்று சொல்லுகின்றோம். இந்த பொய்யா விளக்கம், மீண்டும் ஒரு சொல்லுக்குள் செல்வோம். இந்த விளக்கம் இதெல்லாம் எங்கிருந்து பிறக்குது? கலை என்று சொன்னோமே அல்லவா, தோசையை பிட்டுத்தான் சாப்பிடுகிறோம், ஆனாலும் தாய் வட்டமாக சுடுகிறாள், கடையிலே இந்த முட்டை வடிவிலே போடுகிறார்கள் தோசையை என்பது போல பிட்டு சாப்பிடுவதிலும் அது ஒரு கலை உணர்வு அங்கு வந்ததனால் தான் வட்டமாக சுடுகிறோம் தோசையை இன்றளவும் கூட. அப்போ இந்த பொய் என்று வில் என்று சொல்லும் போது, வில் என்றால் விழுதல், விண்டுரைப்பாரும் இல்லை கண்டுரைப்பாரும் இல்லை என்று வேதாந்தம் தத்துவம் எல்லாம் சொல்லுவார்களா? கடவுளை கண்டுரைப்பாரும் இல்லை விண்டுரைப்பாரும் இல்லை, கடவுள் இத்தன்மைக்கு உடையவன் என்று தன் சொற்களால்
பிட்டு பிட்டு வைக்கக்கூடியவரும் எவரும் இல்லை. சரி, நான் கண்டேன், இப்படி இருந்தார் என்று சொல்பவரும் இல்லை என்று பயன்படுத்தும் போது விண்டுரைப்பாரும் இல்லை அல்லது தான் கண்டு உரைப்பாரும் இல்லை என்பது போல இங்கே விண்டுதல் வில் என்பதுதான் விண்டு என்று மாறுகிறது. விண்டு உரைத்தல், விண்டுரைத்தல் என்று சொல்லுகின்றோம். வில், விழ, விளக்கு, விளக்கம், விளம்பரம் என்பது கூட விளம்பு என்பதெல்லாம் இந்த வேர் அடியாக வில் என்ற சொல்லிலிருந்து வேர் சொல்லிலிருந்து கிளைக்கின்றன பல்வேறு. இந்த விளக்கம் என்பது கூட சரி, வில் என்றால் என்ன, விளக்கு என்றால் என்ன? விளக்கு என்பதன் பொருள் என்ன விளக்க முடியுமா? இல்லஸ்ட்ரேஷன் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா? லஸ்டர் என்றால் வெளிச்சம், இல்லஸ்ட்ரேஷன் என்றால் விளக்கப்படுத்து, படத்தோடு ஒரு வினாவுக்கு விடை இருக்க வேண்டும் என்பதுதான் இல்லஸ்ட்ரேஷன். வித் இல்லஸ்ட்ரேஷன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா? அப்போது விளக்கு என்ன வேலையை செய்கிறது? பொருள் இருக்கின்ற இடத்தில் தான் இருக்கின்றது. வீட்டிற்குள் நுழைகிறோம், ஒளி விளக்கினுடைய சொடுக்கியை தட்டியவுடன் வெளிச்சம் பாய்கிறது, பரவுகிறது. நம் கண்ணுக்கு அங்கு உள்ள பொருட்களை எல்லாம் வெளிச்சப்படுத்துகிறது இந்த விளக்கு. இது விளம்புகிறது, விளக்கமாக்குகிறது. எனவே இந்த ஒளியில் நம் கண்ணில் பட்டு பொருட்கள் தெரிய வருவதால் அதை விள்ளுதல் என்று சொல்லுகிறோம். பிரித்து காட்டுகிறது. ஐயா இங்கே அமர்ந்திருக்கிறார், கடிகாரம் அங்கே இருக்கின்றது, இந்த ஒளி விளக்கு இங்கே இருக்கிறது, இங்கே படப்பிடிப்பு காட்சி கருவி இங்கு உள்ளது என்றெல்லாம் பிரித்து காட்டி விளக்கப்படுத்துகிறதால் அதற்கு விளக்கு என்று பெயர். அதனை விளக்கமாக சொன்னால், வெளிச்சப்படுத்தி சொன்னால், மேலும் விரிவுபடுத்தி சொன்னால் அது விளக்கம். அந்த பொய்யா விளக்கம் என்பது சொல்லும் போது, அது மெய்யா விளக்கம் என்று சொல்லும் போது நுந்தா விளக்கு, நந்தா விளக்கு அல்ல, நுந்தா விளக்கு என்று முதுமுனைவர் இளங்குமரனார் சொல்லுகிறார். இந்த பொய்யா விளக்கு என்று சொல்லும் போது ஒருபோதும் அது பொய்த்து விடாது என்பது ஒரு பொருள். மற்றொன்று அணையாத விளக்கு, அருட்பெரும் சோதி என்று சொல்லுவது போல, அணையா விளக்கு என்று சொல்லுவது போல பொய்யா விளக்கம் என்று சொல்லும்போது அது அணையாமல் நிலையாக தரக்கூடிய விளக்கம் என்பது சொல்லுகின்றது. அடுத்து விளக்கம் இருள் அறுக்கும். இந்த இருள் என்று சொல்லும் போது கூட பல்வேறு பொருட்களை தரக்கூடியதாக இந்த சொல் அமைகிறது. அறியாமை என்றும் இருளை போக்கக்கூடிய, அறுக்கக்கூடியது ஒன்று விளக்கு, வெளிச்சம். மற்றொன்று அறியாமை மட்டும் அல்ல, இந்த வறுமை என்னும் இருளை, வறுமை இருளுக்குள் தள்ளப்பட்ட வறியவர்களையும் இந்த செல்வம் கொடுத்து களையக்கூடியதால் அதனை இருள் அறுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இருள் என்பது இல்லாமல் செய்யக்கூடியது. நண்பன் ஒருவனுடைய வறுமையை செல்வம் உடைய ஒரு நண்பன் அவனுடைய வறுமையை களைந்து நீக்கிவிடக் கூடும் என்பதுதான் இந்த செல்வத்தினுடைய சிறப்பு, பொருளினுடைய சிறப்பு என்று வள்ளுவர் இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த 3 குறள்களும் செல்வத்தின் சிறப்பினை செப்புகின்றன. எண்ணிய தேயத்து சென்று, இந்த அடிக்கும் பல்வேறு உரையாசிரியர்களும் வேறு வேறு பொருள் உரைக்கின்றனர். எண்ணிய தேயத்து சென்று, ஒருவன் வேற்று நாட்டுக்கு சென்று கண்டு மகிழ்ந்து திரும்ப வேண்டிய நிலையில் மற்றவன் இருந்தால் இங்கிருந்தவாறே தன்னுடைய செல்வத்தின் சாய்காலினால் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூறுகள் இன்றைய நிலையில் இருப்பது போன்றே பழங்காலத்திலும் பலருக்கும் இந்த செல்வர்களுக்கு கிடைத்தன. எண்ணிய தேயத்து விரும்பிய என்று பொருள் கொள்ளலாம். தான் எந்தெந்த நாடுகளுக்கு சென்று அங்குள்ளவர்களை கண்டோ அந்த நாட்டினுடைய அழகை கண்டு வரவோ விரும்புகிறானோ அங்கெல்லாம் செல்வதற்கு முன்கை நீண்டால்தான் முழங்கை நீளும் என்பது போல செல்வம் தன் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் தன் சிறப்பினால் என்று வள்ளுவர் பெருமகனார் இதிலே சொல்லியுள்ளார். பொருள் உண்டாக புகழ் உண்டாம், புகழ் உண்டாக ஒளி எங்கும் பறக்கும். பறக்கும்
பறக்கும் அல்ல, பறக்கும், பரவும். தேயம் எல்லாவற்றிலும் தன் ஆணை கடக்கும் அல்லது நடக்கும். கொலை, களவு, கள், காமம், பொய், சினம், சூது முதலியவற்றில் செல்லுகின்ற அறியாமையாகிய இருள். கல்வி அறிவு இல்லாதது அல்ல, இந்த இருளுக்குள் சென்று விட்டவர்களுடைய உலகமே இருள் உலகம், இருட்டு உலகம் என்பது போல வள்ளுவர் இங்கே இருள் என்று குறிக்கின்றார். தன்னை தேடியவர்களின் தேயத்தில் அவர்கள் நினைத்த வேளையிலே இவர்களுடைய செல்வம் சென்று சேரும். இப்போது நாம் வைத்திருக்கின்றோம் அல்லவா மணி எக்ஸ்சேஞ்சஸ் என்பது போல, ஒரு நாட்டில் இருந்து கொண்டு தன் பொருளை இங்கு செலுத்திவிட்டோமானால் உங்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ அல்லது அல்லவர்களுக்கோ நீங்கள் இந்த பொருளை அங்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அங்கு அவர் பொருளினை மாற்றி பெற்றுக்கொள்ளலாம் என்ற வழிவகையெல்லாம் இப்போது இருப்பதுதான். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம் வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளதை கண்டுகொள்க, அறிந்து கொள்க. இந்த பண்டமாற்று முறை அக்காலகட்டத்திலும் இருந்தது. மயில் தொகை ஏற்றப்பட்டது, ஏலம் ஏற்றப்பட்டது, கிராம்பு ஏற்றப்பட்டது என்பதெல்லாம் நாம் படித்து அறிந்தனவே. இந்த பொள்ளல் என்று சொன்னேன் அல்லவா, இந்த பொய்யிலிருந்து தான் போலி என்பதும் உருவாகிறது. இந்த பொய்மை தான் பொம்மை என்று ஆகிறது. இந்த பொள்ளல், பொழிச்சல் என்றெல்லாம் நாம் புழங்குகிறோம். பொழிதல் என்று ஒரு சொல்லை நாம் கையாளுகிறோம். அம்மி கொத்துதல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போது அம்மியையே பார்க்க வாய்ப்பில்லாத வேலையாயிற்று. அம்மி பொழிதல் என்று பொழியப்படும் என்று உளியினாலே பொத்தல் போட்டு புள்ளி எடுப்பார்கள், புள்ளி குத்துவார்கள் என்பதுதான் பொருள். அதற்கு பெரும் பொழிதல் தான். அந்த பொழிதல் என்ற சொல்லுதான் பொய்யாக மாறுகிறது, குழியாக மாறுகிறது என்ற அளவிலே நாம் அறிந்து கொள்வோம். அடுத்த குறளுக்கு செல்வோம். 754வது குறள். ஒவ்வொரு குறளிலும் அவர் வலிமையை ஏற்றிக்கொண்டே வள்ளுவர் செல்கின்ற அழகினையும் ஆற்றலையும் கண்டு மகிழலாம். இலக்கியத்தினுடைய சாரமானது நமக்கு கிடைக்கப் பெறும். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். இந்த வேளையிலே நாம் எல்லோருமே படித்திராத ஒரு ஆய்வு நூல் வெளிவந்துள்ள, பெரிய அளவிலே வந்துள்ளது. அதற்குள்ளே கருத்து முரண்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடும், அது வேறு. ஆனால் அவற்றிலிருந்து நாம் தெளிவு பெறுவதற்கு வழியாக எவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், பரிமேல் அழகர் உரையை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய உரையை கொண்டுதான் மற்றவர்கள் எதிர்த்தோ ஏற்றோ உரை சாற்றுகின்றனர் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் தன் பெயரையே எப்படி மாற்றிக்கொண்டார், எப்படி உயர்த்தி தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதை. பரிமேல் அழகர், அவர் குதிரையில் அமர்ந்திருக்கிறார். அவர் குதிரையை வந்தவர்கள் ஆரியர்கள் என்ற அடிப்படையிலும் பரிமேல் அழகர் என்று தான் அழகுள்ளவன் என்பதனையும் சேர்த்து குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் எண்ணி பாருங்கள். ஒருவன் அவ்விய நெஞ்சத்தான் செவியான் கேடும் அறியப்படும் என்பதை பற்றி முரண்பாடுகள் நிறைந்த குறளாக பல உரையாசிரியர்களும் சொல்லுவார்கள். இந்த அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்பெறும் என்ற அளவிலே நான் பலரையும் வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றேன். நான் வேலை பார்த்த நிறுவனத்தினுடைய முதலாளியையும் பற்றி பார்த்திருக்கிறேன். அவர் பல வழிகளில் கேடான குணங்களை உடையவராக இருந்த போதிலும் வாணிபத்தில் சிறந்த திறன் பெற்றவராக விளங்கியதால் அவர் மேலும் மேலும் படிப்படியாக அல்லது தாவி சென்று பெரும் முதலாளியாக மாறியதற்கு காரணம் அவருடைய அந்த ஒரு குறித்த ஆற்றல். எனவே செவ்வியான் கேடும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் என்றெல்லாம் சொல்லும்போது அந்த ஒன்றினை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவன் வாணிபத்திலே அவர் திறன் பெற்றவராக இருந்ததால் அவரிடம் பொருள் சேருகிறது. இவர் நற்குணங்கள் நிறைந்தவர். இவருக்கு வாணிப ஆற்றல் அற்றவராக, வணிகத்திறன் இல்லாதவராக இருப்பதால்
இவருக்கு செல்வம் சேரவில்லை. எனவே இவர் வறிய நிலையிலே, கேடுற்ற நிலையிலே இருக்கிறார். கேடுற்ற நிலையில கெட்டவர் அல்லர் என்பதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார் என்பது போல இந்த வழியிலே அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அறனும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லுவது போல இந்த ஈன் என்ற சொல்தான் கிரேக்க மொழிக்கு சென்று ஆங்கில மொழிக்கு வந்திருக்கிறது. ஈன், ஈன், ஈனுதல், ஈன்றாள் என்றெல்லாம் சொல்லுவது ஈனுதல் என்று சொல்லும்போது இது எத்தனாவது ஈத்து என்று மாடு கன்று போடும்போது கேட்பது போல இந்த ஈன் தான் ஜீன் என்று ஆகிறது. ஜீன் தான் ஜெனரேட்டர் என்று சொல்லுகிறோம், ஜெனரல் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் என்று நான் சொல்லவில்லை. சொல் ஆய்வறிஞர் அருளியார் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அதனை போன்றே வேற்று சொல்லையும் ஒரு சொல்லையும் அறிவீர்கள். அடிக்கடி நம்ம ஜெனுயின் என்று சொல்லுகின்றோமே, இந்த ஜெனுயின் என்ற சொல் கூட கண் என்ற சொல்லிலிருந்து கண், கணு, கானு, ஜெனுயின், அதாவது ஒரிஜினலா டூப்ளிகேட்டாலாம் கேட்கிறோம் இல்லையா, அந்த ஜெனுயின் என்ற சொல் கூட தமிழ் சொல்லிலிருந்து சென்றதுதான். இந்த கண் என்ற சொல்லுக்கு 6 பொருட்கள் இருக்கின்ற நிலையிலே ஒரு பொருள் முட்டுகின்றது, முட்டி. இதுக்கு பேரு கரும்பிலே இருப்பது கண், மூங்கிலே இருப்பது கண், இங்கே இருப்பது கணுக்கால் என்றெல்லாம் சொல்லுவது போல கண், கணு, கானு, ஜெனுயின் என்று போவது போல கிரேக்க, ரோமானிய, இத்தாலிய மொழிகளுக்கெல்லாம் நாம் வேர்ச்சொற்களை வழங்கி இருக்கின்றோம் என்பது போல இந்த ஈன் என்பது ஈன் உலை என்று சொல்கிறோமா, ஜெனரேட்டர் என்றெல்லாம் கல்பாக்கத்தில் உள்ளதை கூட ஈன் உலை என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா. அதனை போன்று ஈன் என்பது ஒன்று மற்றொன்றை பெற்று தருகின்றது. இந்த இரண்டும் தீதின்றி வந்த பொருள் என்பது போல இந்த இரண்டும் வந்தால் எது கிடைக்கும்? அரண் கிடைக்கும், இன்பமும் கிடைக்கும். அரணும் இன்பமும் இந்த பொருளால் கிடைக்கிறது. எனவே இது பொருள் செயல் வகை என்று தனிப்பட்டோருக்கும் வள்ளுவர் சொல்லுகிறார், வேந்தனுக்கும் வள்ளுவர் சொல்லுகின்றார். இந்த தீது இன்றி என்று சொல்லும் போது என்ன தீது? பொல்லாங்கு இல்லாமல் என்றெல்லாம் சொல்லும் போது அறத்தின் ஈட்டிய ஒன் பொருள் அறவோன் திறத்து வழிபடும் செய்கை போல என்று மணிமேகலை சுட்டுகின்றது. சில மணித்துளிகளை நிறைவு செய்து விடுகிறேன் நண்பர்களே. 755வது குறள். அருளொடும் அன்பொடும் வாரா பொருள் ஆக்கம் புல்லார் புரள விடல். இந்த குறளிலே அருளொடும் அன்பொடும் வாரா பொருள் ஆக்கம், இந்த அன்பும் அருளும் இல்லாமல் வந்து சேர்ந்து விட்ட பொருள் நல்லவனிடம் வறுமையும் அல்லாதவனுடைய பொருளும் கேடு தரக்கூடியது என்று சொல்லுவது போல இந்த அரணும் அன்பும் சேர்ந்து ஒரு பொருளை ஈட்டுவானே ஆனால் அதே அன்பினை தரக்கூடிய வகையிலே அதனை செலவிடுவான். ஒரு நல்மரம் நடு தெருவில் படுத்தற்று என்று சொல்லுவது போல, காய்த்த மரம் கல்லடி படுவது போல என்று அன்பும் அரணும் அரண் வழியில் வந்தால்தான் அந்த பொருளினை பெற்றவன் பெற்றிருப்பவன் அற வழியில் செலவிடுவான். தீய வழியில் பெற்றால் கட்டாயமாக தீய வழியில் தான் செல்வான் என்பது போல இதற்கு சான்று வேண்டுமானால் திருநெல்வேலியிலே, தூத்துக்குடியிலே தமிழ்நாடு அரசு நடத்திய பரிசு திட்டத்தின் கீழ் பரிசு தொகை விழுந்தபோது 1 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்தது என்று எண்ணுகின்றேன். அக்காலகட்டத்திலே அத்தொகைக்கு வரி ஏதும் இல்லாத நிலையிலும் அவனிடம் அந்த பொருள் நில்லாது நீங்கிவிட்டது. எப்படி எனில், குளிக்க செல்வதற்கு மகிழுந்தில் செல்ல தொடங்கினான். பொருளை முற்றாக இழந்தான். தானாக உழைத்து பிழைத்திருந்திருப்பானே ஆனால் அதனுடைய அருமையை, பொருளை செலவிடும் வழிவகையை நன்கு அறிந்திருப்பான் என்பதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம்முடைய ஒளி விளக்காக திருவள்ளுவர் சொல்லி சென்றிருக்கிறார். அதனை வேந்தனுக்கு பொருத்தி பார்க்க வேண்டுமே. ஆனால் ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள்.
வரிகளுடைய வகைப்படுத்தி வரிகளுடைய எண்ணிக்கையை எல்லாம் சொன்னார். வரியை பெற்றுவிட்ட மன்னவன் வெறுமனே மக்களுக்கு மாற்று பயன் எதுவும் விளைவிக்காமல் வாழ்ந்துவிட முடியுமா? அரசாட்சி செய்துவிட முடியுமா? மக்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நலன்களையும் வளங்களையும் பெருக்கி தருதல் வேண்டும் என்பதை அந்த மன்னவன் வேந்தன் ஒப்புக்கொண்டுதான் அந்த வரியை தண்டுகிறான் என்பதையும் நாம் இவ்வேளையில் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. இங்கும் ஒரு இந்த சொல் ஆடலிலே ஒரு சிக்கலை விளைவிக்கின்றனர் உரை ஆசிரியர்கள். உரு பொருளும் உரு வல்லினரு உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள். இப்போது தண்டத்தொகையாக தண்டப்படுவதும் அல்லது வேற்று நாடுகளிலிருந்து வருகின்ற தொகைகளும் கூட அரசுக்கு சொந்தம் என்று சொல்லுவதிலே எந்த ஒரு இதிலும் பகைவர்கள் இந்த நாட்டினை ஆளும் உரிமையை தக்க வைத்துக் கொண்டு திரையாக செலுத்த ஒப்புக்கொண்டது வருகின்ற திரையானது மன்னனுக்குரிய பொருள் வகையிலே ஒன்று என்று குறிப்பிட்டு விட்டு உள்கு பொருள் என்று சொல்லும் போது ஐயா குறிப்பிட்டது போல சுங்க வரிகள் அனைத்தும் மன்னனை சாரும் வேந்தனை சாரும். இந்த உரு பொருள் என்று சொல்லும் போது உரிமையாளர் யார் என்று கோருவதற்கு எவரும் இல்லாத நிலையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் மன்னனை சாரும். இதிலே நீங்கள் பத்திரங்களை பதிவு செய்யும் போது தாவர சங்கம சொத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கின்ற சொத்துகள் புதையல்கள் ஏதும் இருப்பின் இந்நாள் வரை அரசுக்கு சேரும், அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். நிலத்தை நான் விலை கொடுத்து வாங்கிவிட்டேன் என்பதற்காக மண்ணின் அடியில் இருக்கின்ற புதையலை நான் தோண்டி எடுத்து நானே வைத்துக் கொள்ள முடியாது. அரசு கருவூலத்தில் செலுத்தப்பட வேண்டும் என்ற நெறிமுறை இப்போதும் கடைபிடிக்கப்படுகின்றது அல்லவா? அதற்கு வித்திட்டவர் அக்காலகட்டத்திலேயே நம் தமிழர்கள் என்பதையும் இங்கு குறிப்பிட்டு ஆகுதல் வேண்டும். அடுத்தது, அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வி பொறுத்தல்க செல்வச் செவிலியாக உண்டு. இங்கே ஒரு தாய், குழந்தை, செவிலித்தாய் என்றெல்லாம் அந்த ஓமைகளை ஒப்புமையையும் காட்டும் அழகினை பாருங்கள். நடைமுறையிலே உள்ளவற்றை எவ்வளவு அழகாக உன்னிப்பாக பார்த்திருக்கிறார் திருவள்ளுவர் என்பது இந்த ஒப்பீடுகளின் ஒப்புமைகளின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. ஒரு தாய் தான் ஈன்று எடுத்த குழந்தையை செம்மையாக சீராட்டி பாலூட்டி வளர்ப்பாள் என்பது மெய். ஆனால் அந்த குழந்தைக்கு தேவையாக அனைத்து பணிவிடைகளையும் தற்போது போல உறவினர்களோ மற்றவர்களோ வந்து செய்வார்கள் என்று இல்லாமல் செவிலித்தாய் என்ற பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட வளர்ப்பு தாய் ஏற்று செய்வாள். இந்த பிறப்பிற்கு காரணமான பெற்றெடுத்த தாய் இருந்த போதிலும் இந்த செவிலித்தாய் நர்ஸ் என்பதற்கு செவிலியர் என்று பெயர் சூட்டின தமிழினுடைய அழகினை பாருங்கள். இந்த செவிலித்தாயானவள் இந்த குழந்தையை தேற்றி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து வளர்ப்பெடுக்கிற பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுகிறாள். இந்த குழவி அருமையாக வளர்கிறது என்பது போல அருள் என்னும் அன்பு ஈன் குழவி. அப்போது அருளுக்கும் அன்பிற்கும் ஏதேனும் வேறுபாடு உண்டா? அன்பு என்பது தொடர்புடையவர்கள் தொடர்புடையவர்கள் பால் மட்டுமே செல்வது. என் குழந்தை, என் மகன், என் மகள், என் சிற்றப்பன், என் பெரியப்பன், என் தாய்மாமன் என்பதெல்லாம் அன்பின்பால் அன்பிற்குள் அடங்குவது, அன்பு வலைக்குள் அடங்குவது. அருள் என்பது இந்த வலைக்கு கடந்து, இந்த வட்டத்தை கடந்து எவர் மாட்டும், எந்த உயிர் மாட்டும் வள்ளலார் குறிப்பிடுவது போல அருள் பெரும் சோதி என்று சொல்லுவது போல இந்த அருளானது பெற்றுக் கொடுக்கின்றதுதான். இந்த அன்பு ஈன் குழவி, அன்பின் அடுத்த உயர்நிலைதான் அருள் என்ற அளவிலே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். தொடர்பு பற்றாதே வருத்தமுற்றார் மேல் செல்வதாம் அருள். இந்த அன்பில் பற்று கொள்வதால் என் பிள்ளை, என் மகன், என் மகள், என் தங்கை, என் அக்காள் என்றெல்லாம் பற்றி கொள்ளுவது போல
உறவு பற்று கொள்ளுவது போல வருவது அன்பு, அதனையும் கடந்து தொடர்பற்றவர்கள் பால் செலுத்துவது அருள் என்ற அடிப்படையிலே இந்த அன்பு பிறகு அருளாக உயர்நிலையை எட்டுகிறது, ஏணியை எட்டுகிறது என்ற அளவிலும் அடுத்த குறள். ஒவ்வொன்றாக எந்த குறளைத்தான் குறைத்து மதிப்பிட முடியும்? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்று உண்டாகச் செய்வான் வினை. அக்காலகட்டத்திலே யானை போர் நடந்தது. இப்போது யானை போரை காண முடியாது. நான் இலங்கை சென்றிருந்த போது சற்றொப்ப 100க்கும் மேலான யானை கூட்டத்தை கண்டேன். அவையெல்லாம் நீரறிந்த மந்தையாக, யானை மந்தையை கண்டிருப்பார் உண்டோ என்பது போல் நாங்கள்லாம் மலை மீது நின்று கொண்டிருக்கிறோம். யானைகள் வந்து, யானை கூட்டம் வந்து நீர் அருந்தி செல்கின்ற காட்சியை நெடுநேரம் கண்டு கழித்தோம். அதனை போல முடியுமா? யானை போரிடும் போது இடையே சென்று காண முடியுமா? உயரத்தில் நடப்பது நமக்கு தெரியாது. துதிக்கையும் மோதிக்கொள்ளும் போது நமக்கு தெரியாது. காலிலே சிக்கி இடரை எரியப்படக்கூடிய வாய்ப்பு, அச்சமும் வருத்தமும் இன்றி மலையில் நின்று எப்படி போரினை காண முடியுமோ அதனை போல கையிலே பொருள், கை அகத்து இருக்கிறதா கைத்து என்று வருகிறது. கையிலே பொருள் உடையவன் எந்த கவலையையும் படாமல் எந்த பொருளையும் வாங்கி அல்லது பெற்று அல்லது கண்டு கழிக்க இயல்பாக முடியும் என்பதை யானை போர் கண்டதை குறித்து மலை மீது நின்று கொண்டு யானை போர் கண்ட ஓமையை பற்றியெல்லாம் வள்ளுவர் சொல்லுவதை எண்ணி மகிழலாம் நண்பர்களே. இதனுடைய இந்த 4 குறள்களிலும் செல்வத்தினுடைய பயன் என்ன என்று சொல்லுகின்றார். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல். இந்த எஃகால் ஆன பொருள் எது என அறிவோம். ஃபைல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ரம்பம். ஃபைல் பார்க்கறதுக்கு முழுக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது எஃகுனால செய்யப்பட்டதுனால அப்படி தேய்ச்சோன்னா ஒரு சாவியை செய்வான், அல்லது ஒரு பொருளை இரும்பையே தேய்த்து அறுத்து பொருத்தி தேய்த்து தேவையான அளவிற்கு மாற்றி விடுவது போன்று செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல். வியப்பை பாருங்கள். கூறியது அறமானது கூறியதாக ரம்பம் போல பல்லறம் என்று சொல்லக்கூடியது அதுபோல இது இருக்காது. இது ஃபைல் என்று சொல்லக்கூடிய இரும்பினையும் தேய்க்கும். அது தேன் இரும்பாக இருந்தாலும் சரி, வார்ப்பு இரும்பாக இருந்தாலும் சரி, அறுக்கக்கூடிய ஒன்று கூறிய ஃபைல் FILE என்று சொல்லுவது போல அது எஃகினால் செய்யப்பட்டதால் அந்த இரும்பினை பொருந்த தேய்த்து மழுக்கிவிடும். தேவையான உருவினை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அளவிலே நிறைவாக ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு எண் பொருள் ஏனைய இரண்டும் ஒருங்கு. இந்த குறளிலே 3 சொற்கள். காழ்த்த விடத்து இளைதாக முள்மரம் கொள்க காழ்த்த விடத்து கை களையுனர் தேய்க்கும் என்பது பொருள். அதற்கு காய்க்கும் என்று பொருள். காழ்ப்பு என்று சொல்வது. காழ்ப்பு என்ற சொல் எதிலிருந்து பிறக்கிறது? இல் கனி என்று சொல்லுவது போல முற்றிவிடும், கையிலே காய்ச்சி போச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காய்த்து போதல் தான் காய்த்து போதல். காய்த்தல் என்று சொல்லும் போது வலிமை ஏறி காய்த்து போதல் காழ்ப்ப என்று சொல்லுகிறார். ஒன் பொருள் காழ்ப்ப இயற்றியார்க்கு எண் பொருள் ஏனைய இரண்டும் ஒருங்கு. ஏனைய இரண்டும் அறமும் இன்பமும் இந்த பொருளினால் கிடைக்கும் என்று வள்ளுவ பெருமகனார் இந்த பொருட்பாலை நடுவிலே வைத்து ஒரு சாண்ட்விச் என்று சொல்லுவது போல வாழ்க்கையினுடைய ரொட்டிகள் இரண்டும் பிறப்பும் இறப்பும் இருக்கும்போது இடையிலே இந்த வாழ்க்கை என்பது அமைவது என்பது அதன் இடையிலே வைத்திடும் பொருளுக்கு இணங்கதான் நம் வாழ்க்கை அமையும் என்பதுதான் பொருட்பாலின் சிறப்பு என்பதை வள்ளுவர் சுட்டுகிறார் என்று கூறி இந்த நல்வாய்ப்பினை எனக்கு அளித்த நண்பர்களுக்கும் நல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.